காதலா கன்றாவியா? வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல் Info 366. இந்த வீடியோவில் தமிழ்நாட்டில் என்ன மாதிரி அரசியல் போயிட்டுருக்கு, இப்போ 3 பேரை பற்றி தான் எல்லா நியூஸ் சேனல்ஸ்லேயுமே வந்து பார்த்திங்கன்னா பரவலாக பேசிகிட்டு இருக்காங்க. அது யாருன்னா நம்ம தமிழ்நாடோட சிஎம் ஸ்டாலின் அவர்கள், சீமான் அவர்கள் அண்ட் விஜய். இவங்க 3 பேரை நியூஸை பற்றி தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்குது. அப்படி என்னதான் நடந்துட்டுருக்கு அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். இது Info 366. இப்போ தமிழ்நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா என்ன மாதிரி அரசியல் போயிட்டுருக்கு அப்படின்றத நம்ம நியூஸ் சேனல்ஸ் பார்க்கும் போதே தெரியும். ஏன்னா இவங்க 3 பேரை பற்றி தான் தொடர்ந்து பல செய்திகள் வந்து வந்துக்கிட்டே இருக்குது. மு.க. ஸ்டாலின் அவர்கள், சீமான் அவர்கள் அண்ட் தாவேகாவோட தலைவர் விஜய் அவர்கள், இவங்க 3 பேரை பற்றி நியூஸ் தொடர்ந்து வந்துட்டே இருக்குன்றப்ப என்ன நியூஸ் தான் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு மு.க. ஸ்டாலின் அவர்களோட 72வது பர்த்டேவை வந்து செலிப்ரேட் பண்ணுறாரு. அதுக்காக நேற்று வந்து பார்த்திங்கன்னா கொட்டிவாக்கம்ல ஒரு மாநாடு வந்து நடந்திருந்தது அவரோட பர்த்டே செலிப்ரேஷனுக்காக. அந்த மாநாட்டில் அவர் வந்து பல விஷயங்களை வந்து ஷேர் பண்ணியிருந்தாரு. பல கருத்துக்களையும் பல எதிர்ப்புகளையும் வந்து சொல்லியிருந்தாரு. அப்படி ஒரு பக்கம் வந்து இவரோட ஸ்பீச் வந்து எல்லா நியூஸ் சேனல்ஸுமே போயிட்டு இருந்தா, இன்னொரு பக்கம் வந்து இன்னொரு விஷயம் ரொம்ப பரபரப்பாக வந்து போயிட்டு இருந்ததுன்னு சொல்லலாம். சீமான் அவரோட விசாரணை, அந்த ஒரு விஷயம் தான். அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவர் மேலே பாலியல் குற்றச்சாட்டு வந்து சொல்லியிருந்த நடிகை வந்து பார்த்தீங்கன்னா அந்த கேஸ் சம்பந்தமாக விசாரணை நடத்தணும் அப்படின்னு போலீஸ் வந்து அவர் ஆஜராக சொல்லியிருந்தாங்க விசாரணைக்காக. அப்படி அவர் வந்து விசாரணைக்கு வந்து போகும்போது 1 hour கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா 1 hour வந்து சாலிடாக வலசரவாக்கம்லேயே அவர் காருக்குள்ளேயே வெயிட் பண்ணிட்டு இருந்தார். ஒரு பக்கம் வந்து மு.க. ஸ்டாலின் அவர்களோட ஸ்பீச் போயிட்டு இருக்கு, இன்னொரு பக்கம் சீமான் வந்து அவரோட விசாரணைக்காக போகிறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்ற ஒரு விஷயம். ரெண்டுமே பேரலாக நடந்துட்டு இருக்கும் போது கரெக்டாக ஸ்டாலின் அவர்களோட ஸ்பீச் முடிஞ்சு ஒரு 10 to 5 minutes வந்து சீமான் அவர்கள் அவர் வெயிட் பண்ணிட்டு இருந்த இடத்துல இருந்து போலீஸ் ஸ்டேஷன்ல வந்து அவர் எங்க ஆஜராகணுமோ அங்க வந்து போறாரு. அந்த இடமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி பயங்கரமா பரபரப்பா கலபரம் மாதிரி வந்து ஃபீல் ஆச்சு. ஏன்னா அந்த அளவுக்கு வந்து கூட்டம் சேர்ந்துருச்சு அப்படின்னு சொல்லலாம். சீமான் அவர்களோட ஆதரவாளர்கள் இவர் வந்து இங்க வெயிட் பண்றாரு அப்படின்றப்பையும் அவருக்கு சப்போர்ட் பண்ணணும், இந்த கேஸ்ல வந்து அவருக்கு எந்த விதமான இதுவுமே கிடையாது, நாங்க அவர் பின்னாடி நிற்போம் அப்படின்ற மாதிரி சப்போர்ட் பண்றோன்னு அவங்களோட சப்போர்ட்டர்ஸ் எல்லாருமே ஒரு பெரிய கூட்டமா வந்து சேர்ந்துட்டாங்கன்னு சொல்லலாம். நார்மலாவே அந்த ஏரியால டிராஃபிக், அந்த வலசரவாக்கம் மடப்பள்ளி அந்த ஏரியாவில் டிராஃபிக் எப்படி இருக்கும், மெட்ரோ ஒர்க்ஸ்லாம் போயிட்டு இருக்கனால யூஷுவல் டேஸ்லேயே எவ்வளோ டிராஃபிக் இருக்கும்னு தெரியும். வீக்கெண்டு ஆஃபீஸ் முடிகிற டைம் அப்படின்றப்ப இன்னுமே வந்து பயங்கர டிராஃபிக் அண்ட் பொதுமக்களுக்கு வந்து இடையூறாக இருந்துச்சுன்னு சொல்லலாம். இந்த ஒரு சம்பவம் நடக்கும் போது அட்லாஸ்ட் வந்து அவர் ஒரு வழியாக அந்த கூட்டத்தெல்லாம் கடந்து போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ள விசாரணைக்கு போன உடனே ஒரு 1 hour வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு விசாரணை நடந்திருக்கு. அந்த விசாரணை அப்போ முடிச்சுட்டு வந்த உடனே சீமான் அவர்கள் ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாம் மீட் பண்ணி சொல்லும் போது என்ன சொல்றாருன்னா, ஒரு நார்மலான இன்வெஸ்டிகேஷனாக தான் இருந்துச்சு. இன்ஃபேக்ட் பழைய விசாரணை எப்படி நடந்ததோ, இதுக்கு முன்னாடி இந்த கேஸுக்காக நடந்த விசாரணையில் கேட்ட அதே கேள்விகளை தான் இப்பயும் வந்து கேட்டிருக்காங்க. இப்போ ஒரு புது ஆஃபீஸர்ஸ் இருக்கனால அவங்க அந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பழைய கேள்விகளே தான் கேட்டாங்க. அதுக்கு நான் பதில் சொல்லிட்டேன். இது மட்டும் இல்லாமல் அவர் சொன்ன சில விஷயங்கள் வந்து ரொம்பவே பரபரப்பாச்சு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அந்த நடிகைக்கும் அவருக்குமான இருந்த ரிலேஷன்ஷிப் வந்து உண்மைதான் அப்படின்றத சீமான் அவர்களே வந்து ஒத்துக்கிட்டு, நாங்கள் வந்து அந்த டைமில் ஒன்றா தான் இருந்தோம், ஒரு வருஷத்தில் 6 மாதம் கிட்ட தான் வந்து பார்த்துருப்போம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லி அந்த ரிலேஷன்ஷிப்பில் அந்த கமிட்மெண்ட் அப்படின்ற ஒரு விஷயம்லாம் வந்து இல்லை அப்படின்றப்ப தான் மியூச்சுவலாக வந்து பிரிஞ்சிட்டோம். ஆனால் அந்த ஒரு விஷயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி வந்து வேற மாதிரி கொண்டு போவாங்க அப்படின்றதெல்லாம் எதிர்பார்க்கல, இது முதல்ல காதலே கிடையாது கன்றாவி அப்படின்ற மாதிரிலாம் வந்து பேசியிருந்தாரு. காதலா கன்றாவியா? உண்மையாகவே வந்து அந்த ரிலேஷன்ஷிப்பில் உண்மை இருந்துச்சுன்னா இந்த அளவுக்கு வந்து கொண்டு வந்து நிறுத்தியிருக்க மாட்டாங்க அப்படின்றதையும் அவர் வந்து சொல்கிறாரு. இப்போ நான் வந்து என்னமோ செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் பண்ணி ஃபோர்ஸ் பண்ணி ஒரு ஹராஸ்மெண்ட் பண்ண மாதிரி என் மேலே வந்து ட்ரீட் பண்ணுறாங்க, அவங்க மியூச்சுவலாக தான் என் கூட இருந்தாங்க அப்படின்ற மாதிரி சீமான் அவர்கள் வந்து ஒரு ஓப்பன் டாக்காக சொன்னது மட்டும் இல்லாமல் இந்த கேஸை வந்து வேறு விதமாக என் மேலே திருப்ப ட்ரை பண்ணுறாங்க. ஆரம்ப காலகட்டத்தில் விசாரணை நடந்தப்ப நடிகை சொன்ன விஷயங்களுக்கும் இப்போ அவங்க சொல்லக்கூடிய விஷயங்களுமே நிறைய முரண்பாடுகள் இருக்குது.
அப்பயே நான் வந்து காசு கொடுத்து ஏமாத்திட்டேன் அப்படின்ற விஷயத்துலலாம் ஃபஸ்ட்டு இன்வெஸ்டிகேஷனில் அவங்க சொல்லவே இல்லை. இப்போ தான் சொல்கிறாங்க 50,000 ரூபாய் வாங்கினேன், 16 லட்ச ரூபாய் வந்து நான் என்னால் இழந்துட்டாங்க அப்படின்ற மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் வந்து அவங்க சொல்கிறாங்க. இதெல்லாம் ஃபஸ்ட்டு நடந்த இன்வெஸ்டிகேஷன்லேயே அவங்க ஏன் சொல்லலை? ஸோ இது வந்து பிளான்டாக என் மேலே திணிக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. கஷ்டத்தில் இருக்கிறவங்க எனக்கு எப்படி 60 லட்சம் கொடுக்க முடியும்? நான் ஹராஸ் பண்ணிட்டேன்னு வந்து சொல்கிறது எல்லாமே பொய்யான ஒரு விஷயம். மியூச்சுவலான இருந்த ஒரு விஷயத்தை எப்படி கொண்டு போகிறாங்கன்னு நீங்களே பாருங்க அப்படின்ற மாதிரியும், இப்போ எனக்கு கல்யாணம் ஆகிடுச்சு, 15 வருஷம் ஆகிடுச்சு கல்யாணம் ஆகி, குழந்தைங்க இருக்காங்க, எனக்கு பையன் இருக்கான், பொண்ணு இருக்காங்க, அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் என்ன நினைப்பாங்க அப்படின்ற மாதிரி, இதெல்லாம் உங்களுக்கு கரெக்டாக இருக்கா அப்படின்னு வந்து சீமான் அவர்கள் கேள்வி கேட்குறாங்க. இப்போ இந்த கேஸ் வந்து அடுத்த கட்டமாக இப்போ போலீஸார் வந்து பார்த்தீங்கன்னா 2 பேரோட இன்வெஸ்டிகேஷன்லையும் வச்சு, அதாவது நடிகை அவங்க சொன்ன தகவல்களும் நேத்து சீமான் அவர்கள் சொன்ன தகவலும் ரெண்டுமே வந்து மேட்ச் ஆகுதா, இவங்க 2 பேரும் ஒரே விஷயத்தை தான் ஷேர் பண்றாங்களா, இல்ல இதுல முரண்பாடுகள் ஏதாவது இருக்கா அப்படின்னு ஒப்பிட்டு பார்த்துட்டு இருக்காங்க. இது முடிஞ்சக்கு அப்புறம் தான் இந்த கேஸ் அடுத்தபடியா வந்து எங்க போக போகுது அப்படின்றதெல்லாம் தெரியும். ஒரு பக்கம் இந்த மாதிரி விஷயங்கள் போயிட்டு இருந்தா, இன்னொரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா சரத்குமார் அவர்கள் தாவேகாவோட தலைவர் விஜய் அவரோட ஸ்பீச்சுக்காக வந்து பயங்கரமா கொந்தளிச்சு அவர் ஒரு ஆவேசமான ஸ்பீச்சை வந்து பேசியிருக்காருன்னு சொல்லலாம். விஜய் வந்து பாத்தீங்கன்னா சூப்பர் ஸ்டாரா வருவாரு அப்படின்னு நானே வந்து சொல்லியிருக்கேன். ஆனா அவர் வந்து அவர் இருக்கக்கூடிய சினிமா ஃபேம் பாப்புலாரிட்டியை வச்சு மக்களை வந்து மிஸ்யூஸ் பண்றாரு அப்படின்ற மாதிரியும், இது மட்டும் இல்லாம தாவேகாவோட தலைவர் விஜய் அவரோட ஸ்பீச்ல வந்து மும்மொழி கொள்கைக்கு வந்து தாவேகா வந்து எதிர்ப்பு தான் தெரிவிக்கும் அப்படின்ற மாதிரி கருத்துலாம் சொன்ன உடனே அதுக்கு சரத்குமார் என்ன சொல்றாருன்னா, இவங்க கட்சிக்கு வந்து ஸ்ட்ராட்டஜி போடுறதுக்கெல்லாம் வந்து ஹிந்தி பேசுற ஒருத்தர் தான் வேணுமா, இது என்னங்க ஃப்ராடு தனமா இருக்கு, ஆனா இவங்க வந்து மும்மொழி கொள்கையை வந்து எதிர்ப்பாங்களாமே அப்படின்ற மாதிரி ரொம்பவே நக்கலா வந்து பேசியிருப்பாரு. உனக்கு வந்து அரசியல் யுகத்தை வகுப்பதற்கு ஒரு இந்தி தெரிஞ்சவர் வந்து உனக்கு சொல்லிக் கொடுக்கணும்டா டேய். அது மட்டும் இல்லாமல் என்ன சொல்லியிருப்பாருன்னா, பிகே வந்து அவரோட சொந்த இடத்துலேயே வந்து அவரால் ஜெயிக்க முடியல, அவரெல்லாம் தோனி கூட கம்பேர் பண்ணி அவரே வந்து ஒரு பில்டப் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரியும், விஜய் அவர்கள் உண்மையை பேச கற்றுக்கணும், டெல் த ட்ரூத் ப்ரோ அப்படின்ற மாதிரி சரத்குமார் வந்து அவரோட ஸ்பீச்சை வந்து பேசியிருந்தாரு. இதில் முக்கியமாக அவர் வந்து என்ன சொல்கிறாருன்னா, உங்களோட பாப்புலாரிட்டியை வச்சு மிஸ்யூஸ் பண்ணாதீங்க, உண்மையை பேச கற்றுக்கோங்க விஜய் அப்படின்ற மாதிரி சரத்குமார் வந்து பேசியிருந்தாரு. ஓவராலாக வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் பலவிதமான பாலிடிக்ஸ் வந்து போயிட்டே இருக்கு. ஒரு பக்கம் வந்து ஸ்டாலின் அவர்களோட கருத்து, இன்னொரு பக்கம் சீமான் அவர்களோட சர்ச்சை, இன்னொரு பக்கம் விஜய் அவர்களோட ஸ்பீச் அப்படின்ற மாதிரியும் இதுக்கு நடுவில் பல விஷயங்கள் வந்து நடந்துட்டே தான் இருக்கு. ஓவராலா தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய இந்த அரசியலை பத்தி உங்களோட கருத்துக்கள் என்னவா இருக்கு அப்படின்றதெல்லாம் கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி ரெகுலரான வீடியோஸ்க்கு மறக்காம Info366 சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் உங்களை அடுத்த வீடியோல வந்து மீட் பண்றேன். Until then, it's bye from Divya.